மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஸோ எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காவாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, எண்ணெயிலே வதங்கும் போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி எடுத்துக்கலாம். காய் ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியிருக்க தக்காளி வேகிறதுக்காக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து வேக வச்சிட்டா போதும். இதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மசாலாவையும் வந்து எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சோம்னா காயும் நல்லா வெந்து வந்துடும். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து 2 நிமிஷம் பரட்டி எடுத்துட்டா போதும். வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபைனல் டச்சாக தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் போட்டு கலரி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம்னா டேஸ்ட் சூப்பராக